ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரியவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரியவா ஒரு ஞானி, மகான். அவர்தான் பரபிரம்மம். பகவான் நம்மள சோதிச்சு பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நம்ம பகவானை சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சா அது நியாயமா, தர்மமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் காஞ்சி மடத்துல நடந்தது. பெரியவா எப்பவுமே ரொம்ப நேர்த்தியா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அப்பப்ப ஹாஸ்யமா ஏதாவது சில விஷயங்கள் பண்றது பெரியவாளுக்கு ரொம்பவே பிடிக்கும். பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு மடத்துல அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தா. அந்த கூட்டத்துல ஒரு சின்ன பையனும் இருந்தான், ஒரு 18 வயசு பையன். பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வந்திருந்தான். அவனுக்கு சுவாமி விவேகானந்தர் அவரை பத்தின அந்த மாதிரி நிறைய மகான்களோட சரித்திரத்தெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வந்திருந்தான். கூட்டம் அப்படியே நகர்ந்துட்டே இருந்தது. அவனோட டேர்ன் வந்தது. அவனோட டேர்ன் வந்தோடனே பெரியவா கிட்ட வந்து நின்று, நீங்க கடவுளை பார்த்துருக்கேளா, கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு பளிச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டான். இதை யாருமே எதிர்பார்க்கல. ஒரு சின்ன பையன் பெரியவா கிட்ட என்ன பேசணும்னே தெரியாம இப்படி வந்து பேசுறானே அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டா. அவனுக்கு மனசுல என்ன நினைப்பு அப்படின்னா, இவர் மட்டும் பகவானை பார்க்கலான்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க பார்த்துருக்கேளா, பகவான் கருப்பா சிவப்பா, வேஷ்டி கட்டின்னு இருப்பாரா, புடவை கட்டின்னு இருப்பாரா, அவருக்கு எத்தனை கை, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு பெரியவாளை மடக்கணும்ன்ற ஐடியாவில தான் அவன் வந்திருந்தான். பெரியவா என்ன லேஸ்பட்டவரா? அவன் சொன்ன உடனே ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் அவன் திரும்ப கேட்டான், பகவானை பார்க்க முடியுமா? பெரியவா மெதுவா சொன்னார், சாஸ்திரங்கள் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றது, வேதம் புராணம் இது எல்லாமே பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றது, சாஸ்திரம் சொல்றதையும் வேதம் சொல்றதையும் நம்ம நம்பணும். அதனால பகவான் இருக்கார், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பெரியவா சொன்னார். இந்த பையனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல ஆயிட்டான். ஒன்று சுவாமி இருக்காருன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுத்துக்கும் நடுவுல 2 கேட்டானா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவரை மடக்கி நம்மளால கேள்வி கேட்க முடியலையே அப்படின்னு அந்த பையன் கொஞ்சம் அப்படி பின்வாங்கினான். எல்லாருக்குமே ஒரே குழப்பமா இருந்தது. பெரியவா எதுக்குமே அலட்டிக்கவே இல்லை. அந்த பையனை கூப்பிட்டு, இங்க வாடா அம்பி, என் பக்கத்துல செத்த நாடி உக்காந்துக்கோ அப்படின்னு அவனை கூப்பிட்டார். அவனும் வந்து உக்காந்துண்டான். பெரியவா உனக்கு ஒரு கதை சொல்றேன், கேட்குறியா அப்படின்னு சொன்னார். கூட இருந்த சிஷ்யாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம். எவ்வளோ பெரிய பண்டிதாள்லாம் இங்க வந்திருக்கா, வேதத்திலேருந்து பெரியவா அர்த்தம் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கலான்ற ஒரு ஆசையில உட்காந்துட்டு இருக்கா. இந்த பிள்ளையாண்ட அசத்து மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு கதை சொல்றேன்னு கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டு இருக்கார். ரொம்ப முக்கியம் இப்ப அவனுக்கு அந்த கதை அப்படின்னு எல்லாருமே பெரியவாளை மனசார கொஞ்சம் கடிஞ்சிண்டா, ஒரு மாதிரி கோச்சிண்டா. பெரியவா அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவன்கிட்ட சொன்னார், நீ எவ்வளவு புத்திசாலித்தனமா என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க, கடவுளை பார்க்க முடியுமான்னு. அந்த நாள்லயும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லாம உன்ன மாதிரி நிறைய புத்திசாலி குழந்தைகள் இருந்திருக்கா போல் இருக்கு. ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் படிச்சுட்டு இருந்தான். அவன் உன்ன மாதிரி ரொம்ப அதிமேதாவி. அந்த குரு கிட்ட போய், சுவாமி பகவான் இருக்காரான்றத பார்க்க முடியுமான்னு இதே கேள்வி அங்க கேட்டார். அப்போ அந்த குரு சொன்னார், பார்க்க முடியுமே அப்படின்னு சொன்னார். முடியும் அப்படின்னா பகவான் எப்படி இருப்பார்ன்றத சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யன் கேட்டான். கடவுள் இருக்கார் அப்படின்றத சில அங்க அடையாளங்களால தான் நம்ம உணர முடியுமோ தவிர, கண்ணால பார்க்கறது, உணர்ச்சி மூலமா அவரை உணர்வு மூலமா பார்க்க முடியுமோ தவிர கண்களால நேர பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னார். அந்த சிஷ்யன் திரும்ப கேட்டான், பார்க்க முடியாத, கண்களால் காணாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எப்படி ஒத்துக்கிறது, எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டான். குரு கொஞ்சம் சுதாரிச்சுட்டார். ஆமா இல்ல, கண்ணால பார்க்க முடியாத விஷயத்த நம்ப முடியாது, நீ சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த சிஷ்யனுக்கு மனசு கொஞ்சம் ஒரு ஆப்பியாயமாச்சு. ஓகே, கடவுள் இல்லைன்ற முடிவுக்கு குருவும் நம்ம கிட்ட வந்துடுவார் போல் இருக்க நினைச்சுட்டு இருக்காச்சு. அவர் இருந்த இடம் ஒரு நந்தவனம் மாதிரி, ரொம்ப அழகான ஒரு சோலை. அந்த சோலையில அப்போ அந்த நந்தவனத்துல ரொம்ப அழகா காத்து, ரம்யமா காத்து வீசித்து. அப்ப அந்த குரு என்ன பண்ணார், அந்த சிஷ்யன் கிட்ட, இந்த மரம் எல்லாம் இங்க அசைஞ்சுட்டு இருக்கே, இதெல்லாம் எதனால அசையறது அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த சிஷ்யன் சொன்னா, இப்ப நன்னா காத்து வந்ததோன்னு, குளிர்ந்த காசு எவ்வளவு நன்னா வீசித்து, அந்த காத்து அடிக்கிறதுனாலதான் மரங்கள் அசையறது அப்படின்னு அந்த சிஷ்யன் சொன்னான். குரு கேட்டார், காத்தா, இப்ப காத்து அடிச்சுதா, நீ பாத்தியா?
நீ பாரு, இந்த காற்று எப்படி இருக்கும் நானும் பார்க்கணும்னு ரொம்ப யத்தனம் பண்ணிட்டு இருக்கேன், பிரயத்தனம் பண்றேன், காற்றை என்னால பார்க்க முடியல, நீ என்னை கூப்பிட்டு காமிச்சிருக்க கூடாதா அப்படின்னு குரு கேட்டார். சிஷ்யன் சொன்னா, காற்றை கண்ணால பார்க்க முடியுமா, அனுபவிச்சு உணரதான் முடியும் அப்படின்னு சொன்னான் சிஷ்யன். அப்போ குரு சொன்னார், அதே மாதிரிதான் பகவானும், அனுபவிச்சு உணரணும், அவரை கண்ணால பார்க்கணும் அப்படின்றது சாத்தியம் இல்லை, ஆனா நமக்கு அனுகிரகம் பண்றாரே அதன் மூலமா அவரை உணரணும் அப்படின்னு அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு கதை சொன்னாராம், புரிய வச்சாராம் அப்படின்னு பெரியவா சொல்லி முடிக்கிறப்போ இந்த பையன் சாஷ்டாங்கமா பெரியவா காலில் விழுந்தான். அந்த குரு சிஷ்யனுக்கு சொன்ன பாடம் தான் நம்ம மகா பெரியவா ஜெகத்குரு இந்த பையனுக்கு சொல்லி புரிய வச்ச பாடம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே சேர்த்து புரிய வச்ச பாடம். இது எதுக்காக ஒரு பாடம் அப்படின்னா, விதண்டாவாதமா எவ்வளோ கேள்வி கேட்கிறோம், ஆன்மீகத்தை பத்தி தேவையில்லாம எவ்வளோ விமர்சனம் பண்றோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம அதோட நுணுக்கம் தெரியாம பேசின்னு இருக்கோம். கண்ணால பார்த்து நம்புறதை தாண்டினவன் பகவான், எதற்குமே கட்டுப்படாதவன் பகவான் அப்படின்றத நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த பையனுக்கு பெரியவா ரொம்ப அழகா சொல்லி முடிச்சா. அந்த பையன் மட்டும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணல, லோகத்துக்கு ஞான கண்ணை திறந்ததுக்காக அங்க இருந்தவா அத்தனை பேருமே பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பெரியவாளை ஆசீர்வாதம் வாங்கிண்டா. அந்த அளவுக்கு பெரியவா யாராவது வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் சட்டுன்னு கோவப்படலாம் மாட்டா. எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த ரூபத்துல சொல்லி புரிய வச்சு அனுகிரகம் பண்ணுவா. அதுதான் மகா பெரியவா. நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கு, அதுல இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அடுத்த பதிவுல இதே மாதிரி ஒரு அனுகிரகத்தோட சந்திப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.